ஒரு அழகான ஊர் இருந்தது. அந்த ஊர்ல அருண் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தெய்வ நம்பிக்கையும் பக்தியும் அதிகம். முழு நேரமும் கடவுளை வணங்கிட்டே இருப்பான். அவன் வணங்குவதைப் பார்த்து மக்கள் அவனை கேலி கிண்டல் செய்தனர். அவன் அதை கண்டுக்கவில்லை. எல்லாரிடமும் சேர்ந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தான். திடீரென ஒரு நாள் ஊர் வறட்சியாக மாறிவிட்டது. விவசாயம் பண்ண பூமி எல்லாம் காய்ந்து விட்டது. அதில் அருண் நிலமும் நெல் பயிரும் காய்ந்துவிட்டது. அவன் கடவுள் பக்தி உள்ளவனாக இருந்ததால் அவன் மேலே வானத்தை பார்த்து கடவுளிடம் வணங்கினான். ஐயா, நீங்கள்தான் எனக்கு இதற்கு ஒரு வழி காட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டான். வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும்போது அவன் கனவில் கடவுள் வருகிறார்கள். வந்து, எதற்கும் கலங்காதே மகனே, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். உன் வயல்வெளியில் ஒரு கல் ஒன்று இருக்கிறது. அந்த கல்லின் பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று தோன்று. அந்த கிணத்தில் உன் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் உண்டாகும் என்று சொல்லிவிடுகிறார். அருண் அதிர்ச்சியில் எழும்புகிறான். எந்திரிச்சி காலையில் விறுவிறுன்னு அவன் விவசாய பூமிக்கு செல்கிறான். அப்பொழுது கடவுள் சொன்ன கல்லை பார்க்கிறான். பார்த்துவிட்டு அந்த கல்லின் பக்கத்தில் ஒரு சிறிய கிணறு ஒன்று வெட்டினான். அவன் வெட்டுவதை வேடிக்கை பார்த்த மக்கள் அவனை கேலி கிண்டல் செய்தனர். ஆம், வெட்டிய கிணறில் தண்ணியே வரவில்லை. சோர்வு அடைந்த அருண் திரும்பவும் மேலே கடவுளை பார்த்து, ஐயா, நீங் சொன்னதுனாலத்தான் நான் இதுல வந்து தோன்றினேன். ஆனா எனக்கு எந்த பலனுமே இல்லையே என்று வாடினான். உடனே கேட்டுக்குள்ளிருந்து தண்ணீர் வெளியே பாய்ந்தது. சந்தோஷத்தில் அருண் நின்றான். ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். உடனே ஊர் மக்கள் எல்லோரும் அருண் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அதற்கு அருண், எல்லோரும் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது தான் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது கடவுள் நமக்கு வந்து வழி காட்டுவார் என்று கூறினான். திரும்பவும் ஒரு பசுமையுடன் காட்சி அளித்தது. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சிருப்பீங்க? கண்டிப்பா கடவுளை நம்பணும். அப்பந்தான் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு வழி காட்டுவாரு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஸ்கிரீன்ல தெரியிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.